நூஹ் நபி அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜோடியா தன் கப்பல்ல ஏத்துறாங்க. ஏத்தினதுக்கு அப்புறம் அல்லாஹ் வானத்துல இருந்து மழையை பொழிய செய்து பெரு வெள்ளத்தை ஏற்படுத்துறான். ஏற்படுத்தும் போது நிராகரிப்பாளர்கள் இறந்து போறாங்க. அப்படி இருக்கும்போது நூஹ் நபி மகன் என்ன பண்றான், அந்த வெள்ளத்துல தத்தளிக்கிறான். அப்ப நூஹ் நபி அதை பார்த்துட்டு, மகனை நீ இந்த கப்பல்ல ஏறி வந்துரு, அல்லாஹ் உன்னை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மகன் ஆணவத்துல இல்ல நான் ஒரு மலை மேல கூட நான் ஏறிக்கிடுவேன், ஆனா இந்த கப்பல்ல ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கண் முன்னாடியே அவர் இறந்து போறாரு. அப்படின்றப்ப நூஹ் நபி அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. என் குடும்பத்தார நீ காப்பாற்றுவேன்னு சொன்னையே அல்லாஹ், இப்படி என் மகன் இறந்து போயிட்டானே அப்படின்றப்ப அல்லாஹ் சொல்றான், அவர் உன் குடும்பத்தை சார்ந்தவர் இல்ல, அவர் நிராகரிப்பாளர் அப்படின்னு. யா அல்லாஹ், நான் எனக்கு தெரியாத விஷயத்த பத்தி உன்கிட்ட கேட்டுட்டேன், நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மழை நின்றுச்சு. மழை நின்றோடனே அந்த கப்பல் ஜூதி மலை மேல போய் நிக்குது. அந்த ஜூதி மலை எங்க இருக்குன்னா துருக்கி நாட்டை சேர்ந்த போதான் மாவட்டத்தில் உள்ள அரராத் என்ற மலைதான் ஜூதி மலை என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க.